உண்மை, நேர்மை, நியாயம், துணிவு இந்த 4 தூண்களில் நிமிர்ந்து நிற்கும் சத்தியம் தொலைக்காட்சி இன்றைய தினம் 17வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது என்கிற செய்தி எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உண்மையின் உரத்த குரலாக, நடுநிலையுடன் சமரசமின்றி மக்களின் குரலாக உயர்ந்த பயணத்தை தொடர வேண்டும் என வாழ்த்துகின்றேன். சத்தியம் தொலைக்காட்சியினுடைய அர்ப்பணிப்பான ஊடக பணிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சியின் மூலம் சமூக அநீதிகளை வெளிச்சமிட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கான குரலாக இருந்து மனிதநேய மாந்த சேவைகளிலே முன்னிலை வகிக்கும் சத்தியம் தொலைக்காட்சி இன்னும் பல 100 ஆண்டுகளை கடந்து தமிழ் சமூகத்திற்கு பணியாற்றிட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனது உள்ளபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 16 பெற்று பெருவாழ் வாழ்வோம் என்று சமூகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அந்த அடிப்படையில் சத்தியம் தொலைக்காட்சி 16 ஆண்டுகள் சிறப்பாக நிறைவு பெற்று 17ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் உள்ள வியாபாரிகள் மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களை இணைத்து கொண்டு மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது என்பதை சுட்டி காமித்து உலகம் முழுவதும் சத்தியம் தொலைக்காட்சி மிக சிறப்பாக செய்தியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் சிறப்பாக விவசாயிகளுக்கு ஒரு நாள் ஒன்று ஒதுக்கப்பட்டு அதனுடைய பணிதனை முழுமையாக எடுத்துரைத்து தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற சத்தியம் தொலைக்காட்சி. அதே போன்று சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக விவசாயிகளுக்கு தருகின்ற செய்தியை போன்று சாமானிய வியாபாரிகளை பாதுகாப்பதற்கும் ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு வியாபாரிகளுடைய பிரச்சனைகளை மத்திய மாநில அரசு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் செயல்படுத்திவிட வேண்டும் என்ற இந்த 16 நிறைவு பெற்று 17 தொடக்க விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பின் சார் கோரிக்கையாக நான் வலியுறுத்துகிறேன். சத்தியம் தொலைக்காட்சி பணியாற்றுகின்ற ஊழியர்கள், அது நிர்வாகத்தினர்கள் அனைவருக்கும் நோய் நொடியில்லாத சிறப்புகளை கொடுத்து உயர்வுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு வணிக சங்கோட பேரமைப்பின் சார்பாக லட்சம் வணிகர் குடும்பங்கள் சார்பாக நிறைவாக வாழ்த்துகிறேன்.